இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸு சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் நம்பர் 2.6ல் இருக்கக்கூடிய இந்த 10th சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 10th சம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிக் ஸ்டார் கேஸ் வாஸ் ஏ டோட்டல் ஆஃப் 30 ஸ்டெப். ஓகேங்களா? ஒரு படி ஸ்டெப்பு வந்து 30 ஸ்டெப் இருக்குது. இந்த பாட்டம் ஸ்டெப் ரெக்யர்ஸ் 100 பிரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ மொத்தம் எண் வந்து 30. இதில் பாட்டம்ன்றதா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்போ ஏ ஈக்குவல் டு 100. each successive step requires 2 bricks less than the previous step. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை விட செகண்ட் ஸ்டெப்பு 2 ஸ்டெப்ஸ் என்னது கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டி ஈக்குவல் டு -2 இதுதான் கொடுத்துருக்க டேட்டா. இதை வச்சுட்டு ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்யர்டு ஃபார் த டாப் மோஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிறது எஸ்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று டேர்ம் என் லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதான் கேட்டிருக்காங்க. How many bricks are required for the topmost step? So topmost step na Tn term last. How many bricks are required to build the staircase? மொத்தமாக எத்தனை bricks தேவைப்படுது அப்படின்றது SN. ஸோ இது ரெண்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ SN TN இதை நான் எடுத்து எழுதியிருக்கேன். நம்பர் வந்து 30 ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸு 100 பிரிக்ஸில் ஆரம்பிக்குது. அடுத்தடுத்து 2 சப்ட்ராக்ட் ஆகுது. ஓகேங்களா? குறையுது. ஸோ அப்போ நான் இதில் இருந்து TN போடுறேன். ஓகேங்களா? TN ஈக்குவல் டு A ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி இந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய டிஎன் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ அப்போ டிஎன் அப்படின்றப்ப T30 30வது ஸ்டெப்பில் எத்தனை ஸ்டெப் பிரிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2க்கு -2. ஓகேங்களா? ஸோ 100 ப்ளஸ் 29 இன்ட்டு -2. ஸோ இது ப்ராக்கெட்டில் போட்டு பழகுங்க. டி இருக்குது, டைரெக்டாக -2 போட்டிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு 29 -2ன்னு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால தான் எப்போவுமே எதுவுமே இல்லை மல்டிப்ளிகேஷனாக ப்ராக்கெட்லேயே போட்டு பழகுங்க. உங்களுக்கு பின்னாடி எப்போவுமே பிரச்சனை வராது. ஓகேங்களா? ஸோ ஆரம்பத்துலேருந்தே இதை பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ எவ்வளோ பெரிய ஆள் ஆனாலும் இந்த ஸ்டெப்பு கரெக்டாக வரும். 29 இன்ட்டு -2ன்றது உங்கள் மைண்டில் வந்து நிற்கும். இல்லாட்டி 29 - 2 27 போடுவீங்க, தப்பு தான் வரும். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளிகேஷனாலே ப்ராக்கெட் போட்டு பழகிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து 29 2 இன்ட்டு 29 58 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸில் போடுறேன். ஓகேங்களா? ஸோ 100 - 58 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42. ஸோ அப்போ 30th ஸ்டெப்பு லாஸ்ட் ஸ்டெப்பு டாப் மோஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42. நெக்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்றதுக்கு ஆன்சரு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படின்றதான் டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ். இதுக்கான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னன்றது 30/2, 2aன்றது 2 இன்ட்டு 30 ப்ளஸ் 30 மைனஸ் 1 இன்ட்டு -2. ஓகேங்களா? -2 ப்ராக்கெட்டில் போட்டு பழகுங்க. ஸோ இது கட் பண்ணால் 15 62 இன்ட்டு 30 60 29 இன்ட்டு -2. ஸோ ப்ளஸ் இன்ட்டு நான் இப்படியே தான் எழுதுகிறேன். 29 இன்ட்டு -2. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் போட்டோம் அப்படின்னா தப்பு வராது. ஓகேங்களா? வழக்கம் போல தான். ஸோ 60 29 இன்ட்டு -2 58. பட் மைனஸில் இருக்கிறதுனால -58. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 15 இன்ட்டு 2ன்னு வரும். ஸோ 30 சரி 15 இன்ட்டு கரெக்டு தான். 60 - 58 2. ஸோ 30. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தப்பு இருக்குது. சாரி, இங்கே 2a ஏக்கு வந்து 30 அப்படின்றது என்னுக்கு தான் 30, ஏக்கு வந்து 100. ஓகேங்களா? ஸோ 100 அப்படின்றப்ப 200ன்னு ஆன்சர் வரும். கொஞ்சம் கவனமாக எழுதுங்க. நான் வந்து இங்கே வீடியோ பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால பார்க்க முடியல. ஸோ எப்போவுமே கவனமாக கொஞ்சம் இருங்க. 15 இன்ட்டு 200 இன்ட்டு 58 வந்து என்ன வரும், 152 வரும். ஓகேங்களா? ஸோ 15 இன்ட்டு 142. ஓகேங்களா? 142. 15 இன்ட்டு 142. 142 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 71 142. இதுதான் நம்மளுக்கான ஆன்சராக வரும். ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 15 142 நான் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? 2130 அப்படின்றது ஆன்சராக வரும். ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2130. இதுதான் என்னது SN.
ஸோ டிஎன்ன்றது லாஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் சாப்டர் 2 எக்ஸசைஸ் நம்பர் 2.6ல் இருக்கக்கூடிய இந்த 11th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ 11th சம் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்1 S2 S3 up to SM are the sum of n terms of m APs. ஓகேங்களா, m டேர்ம்ஸ் இருக்கக்கூடிய ஏபியோட சம் வந்து ஒன்று எடுத்திருக்காங்க S1 S2 S3 whose first terms are 1 2 3 4 up to m and whose common difference are 1 2 3 up to 2m minus 1 respectively. Then show that இந்த S1 S2 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1/2 இன்ட்டு mn + 1 வரும் அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு S1 அப்படின்றத எடுத்துக்குவோம். S1ன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1 2 3 4 அப்படின்னு தான் வரும். அதே இது S2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி வரும், இங்கே வந்து நமக்கு 2ன்றது ஃபஸ்ட்டு டேர்மாக வரும், காமன் டிஃப்ரென்ஸ் 3ன்னு வரும். ஓகேங்களா, அதாவது S1 சீரீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் 1ல் ஸ்டார்ட் ஆகும், காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 1 தான். அதாவது S2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மு 2ல் ஸ்டார்ட் ஆகும், காமன் டிஃப்ரென்ஸ் 3. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் அப்படியே போய்கிட்டே இருக்கிறது தான் இங்கே ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதைத்தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 11th சம்மு S1 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் 1ல் ஸ்டார்ட் ஆகுது, காமன் டிஃப்ரென்ஸ் 1 தான். ஓகேங்களா, ஸோ அப்படியே என்னன்னு போட்டிருக்கோம். அதே இது S2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 2ல் ஸ்டார்ட் ஆகும், காமன் டிஃப்ரென்ஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ 2 + 3 5 5 + 3 8 அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதே இது தேர்டு டேர்ம் வந்து 3ல் ஸ்டார்ட் ஆகும், பட் காமன் டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்துருக்கான், 5 கொடுத்துருக்கான். ஓகேங்களா, அந்த பார்த்தீங்கன்னா அதான் கொடுத்துருக்கான். ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், 5. ஓகேங்களா, தேர்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் 5, பட் 3ல் ஸ்டார்ட் ஆகும், காமன் டிஃப்ரென்ஸ் 5. ஸோ அப்போ 3ல் ஸ்டார்ட் ஆகுது, 5 வந்து காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்றப்ப இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ இது S1 S2 S3 இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டேர்ம் வரணும். இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டார்க்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் A வந்து 1, D வந்து 1. கரெக்டாக, A = 1, D = 1. இதை பொறுத்த வரைக்கும் A = 2, D = 3. இதுதான் அவன் கொடுத்துருக்கான். ஓகேங்களா, இதை பொறுத்த வரைக்கும் A = 3, D = 5. ஸோ இது மூணுக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷோ ஆன் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், S1 இதை நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம் Sn அப்படின்னு எழுதணும்னா என்னது, n/2 இன்ட்டு 2a + n - 1 இன்ட்டு d. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த மெத்தடுக்கு நான் இந்த S1 கொண்டு வரேன் அப்படின்றப்ப n வந்து என்னது, n தான், எவ்வளோன்னு தெரியாது. ஓகேங்களா, அடுத்தது 2 இன்ட்டு a. ஸோ 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 1, ஸோ 2 ப்ளஸ் என்னோட வேல்யூ தெரியாது, n - 1 இன்ட்டு டிக்கு பதிலாக 1. போட்டாலும் 1 தான், போடாட்டும் 1. ஓகேங்களா, ஸோ அப்போ இதை நான் பார்த்தேன் அப்படின்னா n/2 2 + n - 1 அப்படித்தானே வரும், 2 + n - 1. ஸோ 2 - 1 1, அப்போ n/2 இன்ட்டு n + 1. கரெக்டா, ஸோ n/2 இன்ட்டு 2 + n - 1 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கோம். n - 1ன்றது காமன் தான், ப்ராக்கெட்டு தான். ஸோ இந்த ப்ளஸ்ஸு காமன், அப்போ எடுத்து விட்றேன், ப்ராக்கெட்டை எடுத்து விட்றேன். ஸோ n - 1. ஓகேங்களா, அப்போ 2 + n - 1 அப்படின்னு 2 - 1 1. ஓகேங்களா, n மட்டும் அப்படி எழுதிப்பேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டேர்முக்கு. இது செகண்ட் டேர்முக்கு நான் எழுதுறேன் அப்படின்னா n வந்து எனக்கு தெரியாது. ஸோ n/2, அதாவது இந்த செகண்ட் சீரீஸ். ஓகேங்களா, S2ன்றது செகண்ட் சீரீஸ் தான், n வந்து 2 கிடையாது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும், n தான் கடைசி வரைக்கும். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே n தான். ஸோ அப்போ செகண்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் S2 = n/2 இன்ட்டு 2 இன்ட்டு a. ஸோ 2 போட்டு ஏவோட வேல்யூ என்ன இருக்குது, 2. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து செகண்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஏவும் டியும். இது தேர்டு சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஏவும் டியும். இது ஃபஸ்ட்டு சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஏவும் டியும். ஓகேங்களா, ஸோ அப்போ 2 இன்ட்டு a + n - 1 இன்ட்டு டியோட வேல்யூ
3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். n/2 இன்ட்டு 4 ப்ளஸ் 3 இன்ட்டு n 3n மைனஸ் 4 சாரி 3 தான் -3. ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். n/2 இன்ட்டு 3n ப்ளஸ் 1 கரெக்டாக 4 - 3னா 1. ஸோ இதே மாதிரி தான் S3க்கு. ஸோ S3க்கு n/2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 3 ப்ளஸ் n - 1 இன்ட்டு டிக்கு பதிலாக 5. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். n/2 இன்ட்டு 2 3s are 6 ப்ளஸ் 5n - 5. ஸோ அப்போ n/2 இன்ட்டு 5n ப்ளஸ் 1 கரெக்டாக. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா n/2ன்றது மூணுலேயுமே காமனாக இருக்குது. இங்கே n + 1, இங்கே 3n + 1, இங்கே 5n + 1. ஸோ இதே மாதிரி போய்கிட்டே இருந்துச்சுன்னா எத்தனை n இருக்கோ அத்தனை சீரீஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நான் எப்படி ஜென்ரலாக எழுதுறேன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த S1 S2 S3 இந்த எல்லாத்தையும் கூட்டுறேன். S3 அப் டு Sn வரைக்கும் இருக்க எல்லாத்தையும் நான் கூட்டுறேன். சாரி Sm தான் கொடுத்துருக்கான் கொஸ்டினில். Sm வரைக்கும் நான் எல்லாத்தையும் கூட்டுறேன். ஏன்னா ஆல்ரெடி என்னன்றது இங்கே இந்த சைடு யூஸ் பண்ணதுனால இந்த n வேறு இந்த m வேறு ஓகேங்களா. என்னன்றது எஸ்ஸுக்கு உள்ளே வர்றது, எம்ன்றது எல்லா எஸ்ஸையும் சேர்த்து வர்றது ஓகேங்களா. ஸோ அப்போ இதை கூட்டுங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து எனக்கு இருக்கக்கூடியது n/2 இன்ட்டு n + 1. செகண்ட் டேர்ம் n/2 இன்ட்டு 3n + 1. தேர்டு டேர்ம் n/2 இன்ட்டு 5n + 1. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது அப் டு mth டேர்ம் வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏபியாக நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. இது மட்டும் பார்த்தீங்கன்னா இது S1 S2 S3 அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. ஏபியாக ஜென்ரேட் ஆகிருக்குது. ஸோ அப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், T = கண்டுபிடிக்கணும். சாரி டிஃப்ரென்ஸ் D = T2 - T1 கரெக்டாக. டிஃப்ரென்ஸ் D = T2 - T1. ஸோ செகண்ட் டேர்ம் வந்து n/2 இன்ட்டு 3n + 1 மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து n/2 இன்ட்டு n + 1. ஸோ இப்போ இதை நான் உள்ளே எடுத்து விட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் பாருங்கள். n/2 காமன் வெளியே எடுத்துட்டேன். 3n + 1 மைனஸ் அதை அப்படியே எழுதுறேன். 3n + 1 மைனஸ் n + 1. ஸோ மைனஸ்ன்றது n-க்கும் 1-க்கும் காமன். ஸோ -n -1 ப்ளஸ் n -1 கேன்சல் ஆகிடும். 3n - 1 2n. ஸோ அப்போ என்ன வரும், n/2 இன்ட்டு 2n ஓகேங்களா. ஸோ 2ம் 2ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா n இன்ட்டு n n². ஸோ இது வந்து என்னது டிஃப்ரென்ஸ், அதாவது D1 = n². ஓகேங்களா. ஸோ இது D1 = n². இது ஏபியா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். அதனால தான் சொல்கிறேன் D1 = n² போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் D2 கண்டுபிடிப்போம். ஸோ தேர்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சோன்னா அதுவும் n² இருந்துச்சு அப்படின்னா இது ஏபி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் D2 கண்டுபிடிக்கிறேன். T3 - T2 n/2 இன்ட்டு 5n + 1 n/2 இன்ட்டு 3n + 1. இது வந்து D3, இது வந்து D2. ஸோ வழக்கம் போல் நான் என்ன பண்ணுறேன், n/2 காமனாக வெளியில் எடுத்துடுறேன். மீதி இருக்கிறத அப்படியே எழுதுறேன். 5n + 1 மைனஸ் 3n + 1 ஓகேங்களா. ஸோ இது நான் போன ஸ்டெப்பில் இந்த மாதிரி எழுதல, டேரெக்டாக எழுதிருப்பேன். இப்போ உங்களுக்கு இடம் இருக்கிறதுனால தெளிவாக எழுதி காமிக்கிறேன். ஸோ 5n + 1 மைனஸ் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற ரெண்டுக்குமே காமன். ஸோ மைனஸ் உள்ள மாற்றிட்டோம்னா -3n -1 ஓகேங்களா. ஸோ -3n -1. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா n/2 5n - 3n 2n +1 -1 கேன்சல் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா n/2 இன்ட்டு 2n 2 கேன்சல் n இன்ட்டு n n². ஸோ D2வும் வந்து என்னது n² தான். Therefore D1 = D2. Therefore the given series is on ஏபி ஓகேங்களா. ஏபியில் தான் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஏபி சீரிஸ் என்ன இருக்குது, S1 + S2 + இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஏபி சீரிஸ் Sm வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ அவங்க கேட்டிருக்கிறது இதோட மொத்த டோட்டல் தான் கேட்டிருக்கிறான். அப்போ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா எழுதுவோம், n இருக்குது. அப்போ m/2 கரெக்டாக. n-க்கு பதிலாக முதல் ஃபார்முலாவை எழுதிடுறேன். நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா n/2 + 2a இன்ட்டு n - 1 இன்ட்டு d. இதுதான் n-க்கான ஃபார்முலா. பட் நம்மளுக்கு இருக்க சீரிஸ் Sm வரைக்கும் இருக்குது. ஸோ m/2
இன்ட்டு 2 வந்து ஃபஸ்ட்டு சீரீஸுன்றப்ப S1 ஓகேங்களா. S1ன்றப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடியது இங்கே இருக்குது. ஸோ இதுதான் S1 ஓகேங்களா. ஸோ அப்போ n/2 2n/2 ஓகேங்களா. 2a ஃபஸ்ட்லேருந்து எழுதுகிறேன். n/nக்கு பதிலாக mல முடியுது, அதனால m/2 ப்ராக்கெட்டில் 2 இன்ட்டு ஏவோட ஃபஸ்ட்டு சீரீஸ் இந்த இருக்குது சரிங்களா. n/2 இன்ட்டு n+1 ஸோ இது ப்ராக்கெட்டில் தான் இருக்குது. அடுத்தது ப்ளஸ் 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு t. ஸோ n வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா n-க்கு பதிலாக தான் m-1 d வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் n2 ஓகேங்களா. d வந்து d1 d2 ரெண்டுமே n2 தான். ஸோ அதனால் n2 அப்படியே எழுதிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்க இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். m/2 2ம் 2ம் கேன்சல். ஸோ n இன்ட்டு n+1 ப்ளஸ் m-1 இன்ட்டு n2. ஸோ n2ன்றது m-க்கும் n-க்கும் காமன், 1க்கும் காமன். ஸோ mn2 மைனஸ் n2 ஓகேங்களா. ஸோ இப்போ m/2 இந்த எண்ணை உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். n2 ப்ளஸ் n ப்ளஸ் mn2 மைனஸ் n2. ஸோ ப்ளஸ் n2 மைனஸ் n2 கேன்சல். மீதி இருக்கக்கூடியது இந்த m/2 ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா மீதி n-ம் n2 இருக்குது. ரெண்டு இடத்துல n இருக்கிறதுனால n-ஐயும் காமனாக வெளியில் எடுக்கிறேன். ஸோ n-க்கு பதிலாக 1 ப்ளஸ் n வெளியே போயிடுச்சுன்னா m இருக்குது, ஒரு n போயிடுச்சுன்னா ஒரு n தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ m/n/2 இன்ட்டு 1 ப்ளஸ் m/n இதுதான் அவன் கேட்டிருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் உங்களுக்கு 1/2 mn இன்ட்டு mn+1 நான் 1 + mn எழுதியிருப்பேன். இப்போ mn+1 எழுதியிருக்கேன். ரெண்டுமே கரெக்டு தான், தப்பு கிடையாது ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா n2 கேன்சல் ஆயிரும். இது ரெண்டுலேயுமே n காமன் அப்படின்றதுனால n வெளியே எடுத்துருப்பேன். மீதி n-க்கு பதிலாக 1 n போயிடுச்சுன்னா n2ல் n போயிடுச்சுன்னா n. ஸோ mn ஓகேங்களா. அதாவது இப்போ n2 அப்படின்னா n இன்ட்டு n தானே ஓகேங்களா. ஒரு n வெளியில் எடுத்துட்டேன். அப்போ மீதி இருக்கிறது n2க்கு பதிலாக n இருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த சம்மு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஏதோ வித்தியாசமாக புரியாத மாதிரியே இருக்கும், சம்மு மாதிரியே இருக்காது. பட் வந்து நம்ம செஞ்சீங்க அப்படின்னா கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இன்னொரு கான்செப்டை மட்டும் சொல்கிறேன். அவன் என்ன கொடுத்துருக்கான், S1 S2 S3 அப் டு SMR த சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஓகேங்களா. கொடுத்துருக்கிறது இந்த சம்மு தான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய n டேர்ம்ஸை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டான் ஓகேங்களா. அப்படி சொல்லும்போது அந்த m டேர்ம்ஸில் என்னென்ன இருக்குன்னா ஏபியில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1. ஸோ S1 பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 1ல் ஆரம்பிக்குது. பட் வந்து என்ன கொடுத்துருக்கான், காமன் டிஃப்ரென்ஸும் 1 தான் ஓகேங்களா S1க்கு. நெக்ஸ்ட்டு S2க்கு ஃபஸ்ட்டு டேர்ம் 2ல் ஆரம்பிக்குது, காமன் டிஃப்ரென்ஸ் 3. நெக்ஸ்ட்டு S3க்கு ஃபஸ்ட்டு டேர்ம் 3ல் ஆரம்பிக்குது, காமன் டிஃப்ரென்ஸ் 5. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சீரீஸை ஜென்ரேட் பண்ணி அந்த சீரீஸோட சம்மை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த சம்மை வச்சு மொத்த சம்மை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் இங்கே கேட்டிருக்கான் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸில் 20 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கும் 5 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 சப்ஜெக்டையும் கூட்டி அவனோட டோட்டல் கண்டுபிடிப்போம் இல்லையா. அதுதான் இந்த S1 ஸ்டூடெண்ட்டோட டோட்டல், 5 சப்ஜெக்ட்டுக்கான டோட்டல். அதேமாதிரி ரெண்டாவது ஸ்டூடெண்ட்டுக்கான 5 சப்ஜெக்ட்டுக்கான டோட்டல் S2 இதைத்தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே மொத்த கிளாஸோட ஸ்ட்ரென்த்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் SM ஓகேங்களா. ஸோ SM ஈக்குவல் இந்த ஃபார்முலா போட்டு எழுதியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான்.